சாய்ராம், ஓம் சாய்ராம். நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, சாய்பாபாவை நம்ம நம்புனோம் அப்படின்னா, எந்த ரூபத்திலயாவது நமக்கு உதவி செய்வாங்க சாய்பாபா அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? அதுக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு. அதாவது நான் வந்து எப்பயுமே நியூ இயர் அப்படின்னா, நம்ம சாய்பாபாவோட தான் இருப்போம். நியூ இயர் அப்படின்னாவே காலையில பாபா கோயிலுக்கு போயிருவோம். வீட்ல எல்லா பூஜைகள், அபிஷேகங்கள் எல்லாமே முடிச்ச உடனே பாபாவ தான் நேரா போய் பார்ப்போம். பாபா கோயில்ல பாபாவோட பிரசாதமா நமக்கு காயின் குடுப்பாங்க. ரூ. 1 ரூ. 2 அப்படின்னு சொல்லி நமக்கு காயின் குடுப்பாங்க. அந்த காயின் வந்து நியூ இயர் ஆரம்பிக்கும் போதே நம்ம கையில கிடைக்கும்போது, அந்த வருஷமே ரொம்ப நல்ல வருஷமா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காயின வாங்கிட்டு வந்து நம்ம பத்திரமா வைப்போம். அது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்பயுமே போற பாபா கோயிலுக்கு வந்து இந்த வருஷம் என்னால முடியல. நான் பக்கத்துல உள்ள பாபா கோயிலுக்கு போனேன். இன்னொரு கோயிலுக்கு நான் எப்பயுமே போவேன். அந்த பாபாவ தான் கிட்டத்தட்ட 2011லேருந்தே அந்த பாபாவ தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இந்த வருஷம் என்னால அந்த பாபா கோயிலுக்கு முடியல. சரி ஈவினிங் போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஈவினிங்கும் எங்களால் போக முடியல. மழை வந்துருச்சு கோயம்புத்தூர்ல. எனக்கு, எங்க வீட்ல அவருக்கு, என் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு, ஃபீவர். இப்போ வரைக்கும் என்னோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கு. ஃபீவரே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே. என்னால போவே முடியல. அங்கேருந்து எனக்கு ஒரு சாயராம் ஃபோன் பண்றாங்க. "சாய்ராம், உங்க வீட்டு பக்கத்துல உள்ள பாபா கோயில் தான் வந்திருக்கோம். நியூ இயர் காயின் குடுக்குறாங்க. இப்பவும் குடுக்குறாங்க. நீங்க வாங்க" அப்படின்னாங்க. என்னால வர முடியல சாய்ராம். எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்ல. பாபா எனக்குன்னு எப்படியாவது குடுக்கணும்னு நினைச்சாருன்னா குடுக்கட்டும். நான் அவரை நம்பி தான் இருக்கேன். ஏதாவது ஒரு ரூபத்துல பாபா எனக்கு இந்த வருஷம் காயின் குடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். நானே இந்த காயின் எனக்கு கொடுத்த காயின் உங்களுக்கு குடுக்குறேன். வீட்டுக்கு வரேன் அப்படின்னாங்க. இல்ல பரவாயில்ல. உங்களுக்கு கொடுத்த காயின்னு நீங்களே வச்சுக்கோங்க. பாபா எனக்குன்னு குடுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து குடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். நியூ இயர் அன்னைக்கு மட்டும் தான் அந்த காயின் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்க அந்த கோயிலுக்கு இன்னும் போகவே இல்ல. இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷிரடியிலேருந்து எனக்கு பாபா காயின் குடுத்து விட்டுருக்காங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சாய்ராம். எனக்கு ஷிரடியில ஒரு சாய்ராம் வந்து, "அக்கா உங்க வீட்டு அட்ரஸ் கொடுங்க" அப்படின்னு சொல்லி போன வருஷம் 2025 டிசம்பர்ல கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்பியிருந்தேன். ஆனா எனக்கு அவங்க உண்மையாலுமே ஷிரடி பிரசாதம் அனுப்புவாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி இல்லையா? இன்னைக்கு மத்தியானம் இப்போ 3:30 மணிக்கு எனக்கு வந்து ஷிரடியிலேருந்து பாபா பிரசாதம் கொடுத்து விட்டுருக்காங்க. காமிக்கிறேன் பாருங்க. பாத்தீங்களா சாய்ராம், இது ஷிரடியிலேருந்தே பாபா எனக்கு கொடுத்து விட்ட பிரசாதம். பாபாவோட காசு. நான் நம்பவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பிரசாதங்கள்லாம் ஓப்பன் பண்ணிட்டு நான் அந்த காசு எடுக்கிறேன். எனக்கு இந்த காசு வந்து ஷிரடியிலேருந்து கிடைச்சிது. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், "எப்படி சாய்ராம் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "பாபா உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன்க்கா" அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம வந்து பாபா இந்த வருஷம் நியூ இயருக்கு வந்து நான் உங்க பார்க்க வர முடியலையே, உங்க காயின் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டதுக்கு, ஷிரடியிலேருந்தே பாபா எனக்கு வந்து இந்த காயின் கொடுத்து விட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த சாய்ராமுக்கு ரொம்ப நன்றி. சாய்ராம், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாபாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சாய்ராம். இதான் நான் அடிக்கடி சொல்வேன். பாபாவை நம்பணும் அப்படின்னா பாபா நிச்சயமா ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு உதவி செய்வாங்க சாய்ராம். பாபாவை நம்புங்க. நிச்சயமா நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.